மோஸ்ட்லி வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. ரொம்ப சில எக்ஸப்ஷன்ஸ், ராஜேந்திர பாலாஜி தோத்து போனாரு, ஜெயக்குமார் தோத்து போனாரு, நீங்க வந்து சிவி சண்முகம் தோத்து போனாரு. இந்த மாதிரி ரொம்ப சில எக்ஸப்ஷன்ஸ் தாண்டி மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெயிச்சாங்க. அவங்க களத்தில் வந்து ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். வேட்பாளர் தேர்வில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற நிகழ்வுகள் ஆங்காங்கே அதுவும் தலை தூக்கியிருக்கிறது. அந்த பேச்சும் இருக்கு. இதெல்லாம் வந்து வேறு விதமாக களத்தில் எதிர்ப்பு சார். நீங்கள் பொன்முடி அவர்களுக்கும் இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் மேலே நிறைய வந்து அவர் வாயில் நிறைய விஷயங்கள் தப்பாக பேசிட்டே இருக்காரு, அவர் பெரிய கெட்ட பேரை உண்டாக்குறாரு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பையனுக்கு மட்டும் தான் சீட்டு, உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேட்பாளர்கள் தேர்வில் நிறைய கவனம் செலுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்கின்றேன். கரூரில் வந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க. வேலுமணியும் ஒரு என்ன சொல்றாரு, நம்ம 2 பேருக்கும் ஒரு மான பிரச்சனை, யாரு ஜெயிக்க போறாங்க மான பிரச்சனைங்கிற அளவுக்கு 2 பேரும் டஃப்பாக ஃபைட் கொடுக்குறாங்க. பாஜக அந்த சொல்ல உச்சரிக்கிறதுக்கு பயந்து நடுங்கிறார் ஒருத்தர் இன்னைக்குன்னா அது விஜய். அந்த விஜய்க்கு எப்படி சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்க? வாக்களிக்க மாட்டாங்க. முஸ்லிம்ஸ்க்கு என்ன பிரச்சனை, கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது. எங்க அண்ணன் ஒரு தற்குறி, நானும் ஒரு ஆச்சரியக்குறி, அப்படி இருக்கிற பசங்க அவங்க வந்து ஓட்டு. விஜய் வந்து அவர் ஒரு 10 இடம் கைப்பற்றுவார், 2லேருந்து 10 இடம் வரைக்கும் அவர் கைப்பற்றுவார், அதையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விஜயோடைய இந்த பிரச்சாரம் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 முதல் 10 இடங்களுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகளில் நிற்கும் விஜய் கூட ஒரு தொகுதி கூட வெல்ல மாட்டார் தான் என்னுடைய பார்வை. விஜயால வந்து தொங்கு சட்டப்பேரவை அமையும் அந்த ஒரு பேச்சு பேசப்பட்டு வருகிறது. ஒன்றும் சார், இன்டர்நெட்ல நீங்க யார் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. 90,000 பேர் வந்து விஜய் தான் முதலமைச்சர், 90% விஜய் தான் முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு 2% எடப்பாடி பழனிசாமிக்கும், ஒரு 8% ஸ்டாலினுக்கும் கொடுக்குறாங்க. இதான் நடக்குது. என்ன பிரச்சனைனா அவர்கள் எல்லாம் வயதுக்கு நீங்க வந்து வாக்களிக்கும் வயதுக்கு வந்து விட்டார்கள்னா இல்ல. தமிழ்நாட்டு மண் என்று சொன்னால் பாஜக வெறுப்பு, பாஜகவுடன் சேர்ந்து இணைந்திருக்கின்ற அதிமுக வெறுப்பு, மற்ற எல்லா கட்சிகளுமே அதில் சேர்ந்து அடிவாங்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். திமுக ஆளுங்கட்சியாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கும். இவங்க 5 வருஷமா நீங்க ஒரு எதிர்கட்சியாக அதிமுகவோ இல்ல மற்ற எல்லா கட்சிகளுமே நான் பொருத்தி பார்ப்பேன். யாராவது சிறப்பாக செயல்பட்டுள்ளார்களா இந்த 5 வருடத்தில்? அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் திமுக எதிர்த்து பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அதிமுக போறது ஒரு தர்ம சங்கடமான நிலை. ஏன்னா போராட்டத்தை உருவாக்குனதே கட்சியில பிஸியான ரகசியமா வச்சுக்கிறார். ஏன் 5 கோடி வாங்கி நான் வச்சுட்டு பேராவூரில் இருக்க டீம் நான் சொல்ல மாட்டேன், பேராவூரி மாநிலத்தில் சொல்ல மாட்டேன், கம்பம் டீம்ல சொல்ல மாட்டேன், கம்பம் டீம்ல ஜெகநாத் மிஸ்ராங்கிற ஜாதி வீரனை பிடிச்சி நிப்பாட்டுவேன். இது விஜய்க்கு தெரியாது. சோ நிப்பாட்டிங்கன்னா சொல்லிருப்பான், அண்ணே இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், விஜய்ட்டு சொல்லிருப்பானா இல்லையா? பேராவூரி பசங்க அண்ணே இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அவனை போய் வேட்பாளர் ஆக்கி வச்சிருக்கேன். இது எப்படி சார் கட்டுப்பாடு சொல்லுவீங்க? தூய சக்திங்கிற பேர் வந்து அடிபட்டு போயிடுச்சு சார். அவர் எப்பயுமே தூய சக்தியா இருந்தது இல்லை சார், எல்லாமே அவருக்கு நிறைய சார். இன்கம் டாக்ஸ் 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வச்சிருந்தேன். ஆமா கருப்பு பணம் வச்சிருந்தேன். 1.5 கோடி டாக்ஸ் கட்டியா, அதெல்லாம் முடியாது, நான் இப்படி பிடிவாத அழுகிறாரு விஜய். அவர் என்ன தூய சக்தி சார்? அவர் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் கழக நிர்வாகின்னு போட்ட எல்லா கேண்டிடேட்ஸையும் புசி ஆனந்த் வந்து 3 கோடி 4 கோடி 5 கோடி வாங்கி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். பரபரப்பான அந்த தேர்தல் களம் விறுவிறுப்பான விவேகத்தோடு ஒவ்வொரு கட்சிகளும் நகர்த்தி கொண்டே செல்கிறார்கள். இந்த இடையில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்போல் என்கிற அமைப்பு நடத்திய, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, திமுக அணி 181 முதல் 189 வரை, அதே மாதிரி அதிமுக அணி அவர்கள் வந்து 42லேருந்து 50 இடங்களை வந்து கைப்பற்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10 இடம் கைப்பற்றுவார், 2லேருந்து 10 இடம் வரைக்கும் அவர் கைப்பற்றுவார், அதையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விஜயோடைய இந்த பிரச்சாரம், நீங்கள் லோக்போல் கருத்து கணிப்பு குறித்து கேட்டீங்க. சில கருத்துக்கள் வந்து லோக்போல் கருத்து கணிப்பு குறித்து ட்விட்டர் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பீகார் இல்லை மற்ற மாநிலங்களை கூட தவறாக கருத்து கணிப்பு வந்து தவறாக இருந்திருக்கிறது. அவங்களுக்கு வந்து பாஜக வெறுப்பு தான் பிரதானம், அதனால் அப்படி தான் இருந்திருக்குன்னு சில பேர் எழுதுறதையும் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட இந்த கருத்து கணிப்பு 180 அல்லது வந்து என்னுடைய கணிப்புங்கிறது, நான் தனிப்பட்ட கருத்து கணிப்புங்கிறது ஒரு 170க்கு மேலே திமுக ப்ளஸ் போகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது கிட்டத்தட்ட அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தான் பார்க்கின்றேன். வேறு சில இடங்கள் அது பொய்த்து போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் ஏன்னா மற்ற இடங்களில் பாஜக வெறுப்பு இருக்குன்னா இங்கே இயல்பாக பாஜக வெறுப்பு இருக்குது. அவங்களுக்கு அங்கே ஒரு பாஜக வெறுப்பு கூட அந்த ஒரு தன்மையில் கூட அவங்க எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மண் என்று சொன்னால் பாஜக வெறுப்பு, பாஜகவுடன் சேர்ந்து இணைந்திருக்கின்ற அதிமுக வெறுப்பு, மற்ற எல்லா கட்சிகளுமே அதில் சேர்ந்து அடிவாங்குறாங்க. தாமரை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அடிவாங்குற சூழல் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்றோம். அதனால் அந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கின்றேன். எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒன்று,
அந்த 180 170 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கின்றேன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2 முதல் 10 இடங்களுக்கான வாய்ப்பே இல்ல. அதற்கான வாய்ப்புகளே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதிகளில் நிற்கும் விஜய் கூட ஒரு தொகுதி கூட வெல்ல மாட்டார் தான் என்னுடைய பார்வை. விஜயை தாண்டி கொஞ்சம் பேர் டெபாசிட் வாங்குவாங்க. இந்த சென்னையில நிற்கின்ற இப்ப ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், சென்னையில நிற்கிற அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி நிற்கிற திருச்சி போன்ற தொகுதிகளில் நிற்கின்ற கோயம்புத்தூர், மதுரை நகர்ப்புறங்களை சார்ந்தவர்கள் கொஞ்சம் டெபாசிட் வாங்குவாங்க. அது கூட ஒட்டுமொத்தமாக நீங்கள் எண்ணிடலாம் ஒரு 25 பேர் அவ்வளோதான். 210க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கும் வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழப்பார் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். போல் ஆகிறதுல 1/6 கூட விஜய் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு தான். இந்த களம் என்பது என்டிஏவிற்கும் நீங்கள் திமுக கூட்டணிக்குமான களம். முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்குமான தேர்தலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் இதில் பாஜக வெறுப்பை மட்டுமே வைத்து அறுவடை செய்ய முடியுமா? இத்தனை இடங்களில் அந்த கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது அல்லவா? பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இயல்பாகவே உள்ளது தான். அது என்னதான் நம்ம 96 2001 காலகட்டத்தில் கலைஞர் ஒவ்வொரு துறை வாரியும் அப்பொழுது பொற்கால ஆட்சி நடத்தினார். இப்போ அவருக்கு 2001 மிகப்பெரிய சரிவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அதே போல் இதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் தொகுதி உடன்பாடு அது சுமூகமாக சில இடங்களில் நடந்திருக்கு. இன்னொரு விதமான வேட்பாளர் தேர்வில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற நிகழ்வுகள் ஆங்காங்கே அதுவும் தலை தூக்கி இருக்கிறது. அந்த பேச்சும் இருக்குது. இதெல்லாம் வேறு விதமாக களத்தில் நிச்சயமா சார். நீங்கள் கேட்டதில்ல, நான் அந்த பாஜக எதிர்ப்புன்னு சொன்னது சொல்கிறவங்க சில பேருக்காக மட்டும்தான். அங்கெல்லாம் போயிருக்கு, அவங்க இதை பேஸாக வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு காரணங்கள் இதில் இருக்குது. ஏன் நான் 170 நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன்னா, நீங்கள் சொல்கிற ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமலாம் கிடையாது. நீங்கள் அதை தாண்டி இங்கே ப்ரோ இன்கம்பன்சியும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வை. நீங்கள் எல்லா கூட்டணி கட்சிகளும் புதிதாக சில பேர் சேர்ந்திருக்கிறார்களே தவிர, இந்த கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் வெளியே போனாங்க. வேறு யாருமே வெளியே போகலை. ஒட்டுமொத்தமாக இது ஒரு வின்னிங் காம்பினேஷனாக கிட்டத்தட்ட 2017 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான பார்வை. இங்கே இந்த 5 வருடத்தில் இந்த திமுக கூட்டணி செய்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது பெருசாக ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மேற்குறிப்பாக இந்த மகளிர் உரிமை திட்டம் அவங்களே சொல்கிற மாதிரி 1,31,00,000 பேருக்கு இப்போ கடைசியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 5,000 ரூபாய் தொகை என்பது, மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் ஸ்கீம்ஸ் மாதிரி, காலை உணவு திட்டம், நீங்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நிறைய டெவலப்மெண்ட் வேலைகள் பார்த்துருக்காங்க. நீங்கள் அங்கெல்லாம் அதை சில நேரங்களில் அது ஊழல் இருக்குது அப்படிலாம் நீங்கள் சில நேரம் கடந்து போகலாம். இல்லை, ஆனால் அதை தாண்டி நான் எல்லா ஊர்களையும் பிரதானமாக பார்க்கிறது 5 வருடத்தில் நிறைய கட்டுமானங்கள் உருவாயிருக்கு. நான் சொல்கிறது அரசு கட்டுமானங்கள் உருவாயிருக்கு. நிறையா ரோடாக இருக்கலாம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இப்போ சென்னையில் கிளாம்பாக்கம், அதுவும் ஆரம்பத்தில் வரும்போது மக்களுக்கு நிறையா தொல்லைகள் இருந்தது, இடையூறுகள் இருந்தது. இன்றைக்கெல்லாம் சுமூகமாக போயிடுச்சு. திருச்சியில் பஞ்சப்பூராக இருக்கலாம், நீங்கள் ஈரோடு, கரூர், எல்லா மாவட்டங்களிலும் நீங்கள் பேருந்து நிலையங்கள்ங்கிறது பல இடங்களில் அவங்க நகர்த்தி வெளியே கொண்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய கட்டுமான வேலைகள், நிறைய சாலைகள், மேம்பாலங்கள் எல்லா ஊர்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். நீங்கள் கல்வி, மருத்துவம் அதெல்லாம் குறிப்பிடத்தக்க பங்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடிகிறது. ஸோ மக்களுக்கு நீங்கள் ஒரு சில செக்டார்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை தாண்டி பயனடைந்தவர்கள் பல லட்சங்களாக, பல கோடிகளாக இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பல லட்சங்களாக இருக்கிறார்கள். ஸோ அதுதான் இன்னைக்கு பெருசாக கை கொடுக்க போகுது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக வைக்கின்றேன். அதை தாண்டி கூட்டணியுடைய இந்த கட்டமைப்புங்கிறது. நீங்கள் கேட்டதில் வேட்பாளர் தேர்வு சில இடங்கள் இப்போ நம்ம பார்க்க தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா அவர் கொடுக்கலங்கிறது டிஆர் பாலு அவர்கள்ட்ட போய் கேள்வி எழுப்புறாங்கன்னு பார்க்கின்றோம். எஸ்ஆர் ராஜா அவர்கள் மேலே ரொம்ப ஆரம்பத்திலேயே சில பிரதானமான குற்றச்சாட்டுகள் வந்தது, நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் திமுக தலைமை சில பேருக்கு இந்த சீட்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் சில வலுவான காரணங்கள், சில பேர் காரணங்கள் இல்லை, சில பேர் வலுவான காரணங்கள் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்தில் பழனி ஆண்டின்னு ஒருத்தர் நின்னார். அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். நீங்கள் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு? நிறைய இந்த குவாரி கொள்ளைகள் செய்தியாளர்களை அடித்தார், ரவுடி மாதிரி நடந்து கொண்டார், சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது, இல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சில நபர்களுக்கு, ரொம்ப கான்ட்ரோவர்சியாக இருக்க நபர்களுக்கு சீட்டு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு சில வருத்தங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு எழும்பூரில் பரந்தாமன் நல்லா வேலை செஞ்சார், ஆனால் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. தாயகம் கவி நல்லா வேலை செஞ்சிருந்தார், அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சில இதுவும் இருக்குது. அதற்கு காரணங்களை கேட்கும்பொழுது இல்லை அமைச்சர் அவர் ரொம்ப ஒத்துப்போகலை, நீங்கள் சேகர் பாபு அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. சில இடங்களில் சிலருக்கு மறுக்கப்பட்டுள்ளது. பலருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் குறிப்பாக நகராட்சியில் இல்லை மாநகராட்சியில் சிறப்பாக செயல்பட்ட மேயர்களுக்கு, நீங்கள் திருப்பூர் மேயர், நீங்கள் தினேஷ், அதே மாதிரி கன்னியாகுமரி மேயர், இன்னும் 2 மேயர்கள், அவர்களுக்கு சன் ராமநாதன் தஞ்சாவூர் மேயர், இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கே நல்லா வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களுக்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அமைச்சர்கள் சில பேரை இல்லைன்னு பத்மநாபபுரம் பார்க்குறோம், நீங்கள் அவருக்கு
அமைச்சராக இருந்தார், சீட்டை கொடுக்கல. ஏன்? தொடர்ச்சியா கான்ட்ரோவர்சி. இங்க வந்து கனிம வள கொள்ளை நிறைய நடந்துகிட்டு இருக்கு, கன்னியாகுமரியில ரொம்ப கொள்ள போகுது அப்படின்னு தெரிந்த பிறகும், ஒரு முறை அமைச்சர் பொறுப்பை எடுத்த பிறகும் அவரும் அவரோட பையனும் நிறைய கோல வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருந்துச்சு. கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும் முன்னாடி சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பொன்முடி அவர்களுக்கும் இந்த வாட்டி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அவர் மேலயும் நெறைய வந்து அவர் வாயில நெறைய விஷயங்கள் தப்பா பேசிட்டே இருக்காரு. அவர் பெரிய கெட்ட பேர உண்டாக்குறாரு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பையனுக்கு மட்டும் தான் சீட்டு, உங்களுக்கு சீட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேட்பாளர்கள் தேர்வுல நெறைய கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்கின்றேன். சில குறைபாடுகள் இருக்கிறது. அத ஒத்துக்கணும். பட் ஓவராலா இந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்கின்றேன். நீங்க வந்து மேற்குறிப்பாக இந்த சிட்டிங் மினிஸ்டர்ஸ் அதே மாதிரி போன வாட்டி தோற்று போன சில இடங்களை கூட உதாரணத்துக்கு இப்போ விராலிமலையில வந்து விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் நிற்கிறார். நீங்க அதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட செயலரை போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்ல அவர் வலுவா சில பேர் எதிர்ப்பதற்கு வலுவான ஆட்கள் அறிக்கியிருக்காங்க. நீ கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கொண்டு கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. இப்போ வேலுமணியும் ஒரு என்ன சொல்றாரு, நம்ம 2 பேருக்கும் ஒரு மான பிரச்சனை, யாரு ஜெயிக்க போறாங்க மான பிரச்சனைங்கிற அளவுக்கு 2 பேரும் டஃப்பா ஃபைட் கொடுக்குற ஆட்கள். நீங்க வந்து இப்போ அண்ணா நகர்ல இருந்த மோகன் அவரோட பையன் வில்லிவாக்கத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அங்க ஆதவ ஒரிஜினல் நிற்கிறாரு தாவேக்க. நீங்க அதை அடிச்சு வாங்க. ஈஸியா அடிச்சிடலாம். பட் ஆனா ஒரு காம்படிஷன் டஃப்பா இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சில பேருக்கு சேலஞ்சாகவும் சவாலாகவும் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வாய்ப்பு புதிதாக வழங்கப்பட்டுள்ளது. ஓவரால் கேண்டிடேட் செலக்ஷன் கரெக்ட்டா இருக்குதுன்னு பார்க்குறேன் சார். இப்ப ஏற்கனவே அதிமுகவுல வந்து பார்த்தீங்கன்னா, 66க்கு மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓபிஎஸ் ஆமா. அணியில போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 60ஆக இருக்கிறது. அந்த 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இன்னைக்கு வந்து வலுவா தானே இருப்பாங்க களத்துல. இப்ப சார் நான் இப்ப 42 அதிமுக தரப்புல 42 2லேருந்து 50 சட்டப்பேரவை உறுப்பினர் தான் வந்து வெல்ல முடியும் அப்படின்ட்டு கருத்து கணிப்பு வர்ற பொழுது, இப்போ அதில் வந்து இப்போ புதுமுகமா இருக்கிறவங்க, இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலிமூல திகழ்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அதெல்லாம் வந்து நம்ம கணக்குல வந்து நிச்சயமாக அந்த பட்டியல்ல வந்து இருப்பாங்க இல்லையா? நம்ம அவர்களையும் வந்து இல்ல சார். குறைத்து அதுல குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல? மதிப்பிட முடியாது சார். ஆனா, நீங்க இந்த 66 பேர்ல மோஸ்ட்லி வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸா தான் ஜெயிச்சாங்க. ரொம்ப சில எக்செப்ஷன்ஸ் தான். ராஜேந்திர பாலாஜி தோத்து போனாரு. ஜெயக்குமார் தோத்து போனாரு. நீங்க வந்து சி.வி. சண்முகம் தோத்து போனாரு. இந்த மாரி ரொம்ப சில எக்செப்ஷன்ஸ் தாண்டி மேற்கு மண்டலத்தில ஆனா இருக்கிறவங்க அவங்க நெறைய பேர் ஜெயிச்சாங்க. அவங்க களத்துல வந்து ஃபீல்ட் ஒர்க் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். 2024ல நீங்க விஜய் பிரபாகரன் வந்து அந்த அளவுக்கு வந்து டஃப் குடுத்தாருன்னா, விஜயபாஸ்கர். இல்ல சார் அங்க விஜய் பிரபாகரன் வந்து அங்க ஆமா, அங்க சொல்ல ஆமாம். இதுல விருதுநகர் டஃப் விருதுநகர்ல. குடுத்தாருன்னா, அது ராஜேந்திர பாலாஜியோட ஒர்க். ஆ. ஸோ அதுபோல அதுபோல நான் அந்த மாரி ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. புறந்தள்ள முடியாது சார். புறந்தள்ள முடியாது. பட் ஆனா, நீங்க 2021க்கும் இதற்கும் நான் உள்ள மாற்றம்னு பார்க்கிறது, சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருந்து ஒரு தேர்தல சந்திக்கிறதுக்கும், ஒரு சிட்டிங் எம்.எல்.ஏவா இருந்து சந்திக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருந்தா அவங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். பிளஸ் வந்து மக்களுக்கு எவ்வளோ பணமும் இறைச்சாங்க. நீங்க வந்து இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்லாம் நெறைய பணம் இறைச்சார். அந்த இடத்துல ஒரு பண விஷயம் காசே இல்ல. நீங்க மினிஸ்டர்ஸ் யாரும் தோத்துறக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா வேலை பார்த்தாங்க. அது வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் எவ்வளோ கவனமா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது செங்கோட்டையன் முதற்கொண்டு வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த முறை திமுக ஆளுங்கட்சியாக இருந்து இந்த தேர்தல சந்திக்குது. இவங்க 5 வருஷமா நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுகவோ, இல்ல மற்ற எல்லா கட்சிகளுக்குமே நான் பொருத்தி பார்ப்பேன். யாராவது சிறப்பாக செயல்பட்டுள்ளார்களா இந்த 5 வருடத்தில்? நீங்க திமுக ஒரு 10 வருடம் இருந்த எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்ல எதிர்க்கட்சி செயல்பட்டதுனால தான் 98 சீட்ஸ் வர்றாங்க. அடுத்த வாட்டி மக்கள் வந்து ஆளுங்கட்சியா ஆக்குறாங்க. ஆனா, இந்த எதிர்க்கட்சிக்கான ஸ்பேஸ அதிமுகவோ, நாம் தமிழர் கட்சியோ, தமிழக வெற்றிக் கழகமோ, பாஜகவோ யாராவது பயன்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். அதான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சிஸே ஏன் வெளிய பெருசா வரலன்னா, இவர்கள் அவர்களுக்கு உண்டான வேலைகளை செய்யவே இல்லை. சில நேரங்கள் மக்களுடைய போராட்டங்கள கூட இவங்க முன்னின்று இவங்க போகல. ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ அதிமுகவிற்கு இப்போ திமுக ஆட்சி காலத்துல ஒரு போராட்டம் நடக்குது. குறிப்பாக நீங்க வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம்னு வச்சுக்கலாம். அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் திமுக எதிர்த்து பண்றாங்கல்ல. அந்த இடத்துல அதிமுக போறது ஒரு தர்ம சங்கடமான நிலை. ஏன்னா போராட்டத்தை உருவாக்குனதே இவங்க. நாங்க பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, அது பேக் அடிச்சு, அதற்கு பிறகு திமுக வந்து நாங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு. செவிலியர்கள் போராட்டம். இத ஆரம்பிச்சு வச்சது யாரு? அதிமுக. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஆரம்பிச்சு வச்சது யாரு? அதிமுக. அப்ப அந்த மக்கள் ஏற்கனவே அதிமுகவால கைவிடப்பட்டு தான் நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். திமுக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு பார்க்கிறோம். சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சில விஷயங்கள் இன்னும் போதாமைகள் இருக்கு. அப்ப அதிமுகவிற்கு நீங்க ஒரு அவர்களால் வந்து ஒரு தார்மீகமாக இந்த இடத்தில் போராட முடியுமா? போராட முடியவில்லை. இப்ப மற்ற கட்சிகள் அந்த ஸ்பேஸ் எடுத்தாங்களா? இப்ப தாவேக மறுபடியும் புதிய கட்சி ஸ்பேஸ் எடுத்தாங்களா? இல்ல நாம் தமிழர் எடுத்தாங்களா? எடுக்கல. அந்த ஸ்பேஸ் எடுக்காதனால ஒரு எதிர்க்கட்சி எம்.எல்.ஏக்களாக கூட நீங்கள் எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கிறீர்கள்? இல்ல. நீங்க அதிமுக கட்சியாக இப்ப எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தார்? பல நேரங்களில் கொடநாடு குறித்து பேசினாங்க. நீங்க வந்து அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை குறித்து பேசினாங்க. கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஓபிஎஸ் எப்படி சமாளிக்கிறது, சசிகலாவை எப்படி சமாளிக்கிறது, அவர் எப்படி சமாளிக்கிறது, இவளை எப்படி சமாளிக்கிறது, இப்படித்தான் இபிஎஸ் வந்து காலம் தள்ளினாரே தவிர ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வலுவான எதிர்க்கட்சி எம்.எல்.ஏக்களாக இவர்களெல்லாம் செயல்பட்டார்களா? இல்லவே இல்லை. அதனால தான் இப்ப மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிப்பு எம்.எல்.ஏ தேர்ந்தெடுத்தவங்க எம்.எல்.ஏ தேர்ந்தெடுத்துக்கு நீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டீங்க. ஓகே.
இந்த வாட்டி உங்களுக்கு நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக ஆக்கலாம்னு நினச்சிட்டோம், எம்எல்ஏ மறுபடியும் ஆக்குறோம் அப்படிங்கிறது ஒரு வேற. நீங்கள் எம்எல்ஏக்கள் ஆன பிறகும் நீங்கள் எங்கள் தொகுதிக்கு உண்டான வேலைகளையும் செய்யலை, எதிர்கட்சியாகவும் செயல்படலை அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கும். அதனால சொன்னீங்க அந்த 38ங்கிறது அந்த அளவுக்கு குறைச்சி நான் போகாட்டி கூட நீங்கள் ஏன் இவரால் வெல்ல முடியாது, அல்லது ஒரு 50 60 சீட்டில் நிற்பாங்க அப்படி நம்ம 170 கொடுக்கும்போது இங்கிட்ட ஒரு 60 சீட்டு, ஒரு 50 சீட்டில் ஏன் நிற்பாங்கன்னு சொல்கிறேன்னா இது ஒரு முக்கியமான காரணம் பார்க்குறேன். இப்போ தாவேகா வந்து பிரிக்கும் வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வர்ற அந்த தகவல்கள்லாம் வந்து அவ்வளவு எளிதாக நம்ம புறக்கணிக்க முடியுமா? ஏன்னா இல்லை சார், வாக்குகள் அவர் வந்து ஒரு கிறித்துவர் வாக்குகளாக இருக்கட்டும், இஸ்லாமியர் வாக்குகளாக இருக்கட்டும், பெரும்பான்மை தலித்து வாக்கில் குறிவைக்கிறார். அதனால தான் திருமாவளவனே வந்து இந்த முறை காட்டுமலை கோயிலில் வந்து இறங்குறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இன்னும் விஜயால வந்து தொங்கு சட்டப்பேரவை அமையும் அந்த ஒரு பேச்சு பேசப்பட்டு வருகிறது. நம்ம அதெல்லாம் வந்து எளிதாக கடந்து போக முடியாதுல்ல. இல்லை சார், ஒன்று அவர் மீது எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது. கண்டிப்பாக அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது போல் பார்த்தீங்கன்னா ஆதரவு நிலைப்பாடு இருக்குது, எதிர் நிலைப்பாடு இருக்குது. ஆனால் வந்து சொல்கிற விஷயங்கள் இருக்குங்களா, அவருடைய பலத்தை வந்து நம்ம வேண்டுமென்றே நம்ம வந்து குறைத்து பார்க்குறோமா? இல்லை சார், நீங்கள் ஏன்னா இப்போ நடக்கின்ற கருத்து கணிப்புகள் நிறைய, நீங்கள் வந்து சாம்பிள் சைஸ்னு ஒன்று இருக்குது. என்ன சாம்பிள் சைஸில் எடுக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை சார். இன்டர்நெட்டில் நீங்கள் யார் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90,000 பேர் வந்து விஜய் தான் முதலமைச்சர், 90% விஜய் தான் முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு 2% எடப்பாடி பழனிசாமிக்கும், ஒரு 8% ஸ்டாலினுக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. என்ன பிரச்சனைனா அவர்களெல்லாம் வயதுக்கு நீங்கள் வந்து வாக்களிக்கும் வயதுக்கு வந்து விட்டார்களான்னா இல்லை. 1,00,000 எல்லா வெப்சைட்டும் பார்க்குறேன். நீங்கள் எல்லா ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸும் நடத்துகிறாங்க. 1,18,000 ஓட்டு, 2,18,000 ஓட்டு, எல்லாத்துலேயும் விஜய் தான் முதலமைச்சர். விஜய் தாண்டி யாருமே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி களத்தில் போய் எடுக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகளும் என்ன சாம்பிள் சைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று. நீங்கள் சொன்னதில் இஸ்லாமியர்கள் வாக்கள் விஜய் இல்லை நான் சொல்கிறேன் சார். கிறித்தவர் வாக்கள் மேபி போகலாம். அது கூட நான் மேபின்னு தான் சொல்லி சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் காங்கிரஸ் பக்கம் தான் காலம் காலமாக நின்றிருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் பிரியும் பொழுது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் காலம் காலமாக நின்றிருக்கிறார்கள். 2014 ஒரே ஒரு எக்ஸப்ஷன். ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்கும்போது மட்டும் அந்த இஸ்லாமியர்கள் அங்கே அப்படியே போனதுனால தான் முதல் முறையாக 42% அதிமுக போணுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு போணுச்சு. அதுக்கான முக்கியமான காரணம். அதை தாண்டி காலம் காலமாக இஸ்லாமியர்கள் வேறு எந்த பக்கமும் சென்றது கிடையாது. இப்போ என்டிஏல பாஜக இருக்கின்ற காரணத்தினால அதிமுக போனதுனால இஸ்லாமிய வாக்கள் சுத்தமாக போகவே போகாது. தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக நீங்கள் தாவேக்கா அதை எடுக்கலாங்கிறதுக்காக தான் வக்பு வாரை சட்டம்னு நீங்கள் வந்து இவர் முழங்கிட்டே இருந்தார் அது ஒரிஜினல். ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி இருக்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் விஜயின் நிலைப்பாடு என்ன? பேசவே இல்லை, வாயை மூடிட்டு இருந்தாங்க. நீங்கள் சில நேரங்கள் ஒரு தலைவர் ஏதாவது சொல்லாட்டி கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கேயா போய் பேட்டி கொடுப்பாங்க, எழுதுவாங்க, ட்விட்டரில் போடுவாங்க, ஏதாவது போடுவாங்க. எதுவுமே பேசல இந்த கட்சி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பரந்தூர்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை சார், நான் இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் சார். இஸ்லாமியர்களுக்காக விஜய் இதற்கும் செய்தது என்ன? ஒன்று, கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும். நீ வந்து தொப்பி வித்தவன அடிச்சாங்க, கிறிஸ்டியன் கடனா போய் அடிச்சான். பாஜக RSS அவ்வளோ கொடூரம் பண்ணாங்க. விஜய் வாயை மூடிட்டு இருந்தார். கிறிஸ்மஸ் தெரியும் பெருவிழாக்கு ஒரு குரூப் கூட்டிட்டு போய் ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழாலாம் பண்ண வச்சாங்க. அந்த நேரத்தில் கூட தாக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக நான் அவர்களுடன் நிற்கின்றேன், தாக்கியவர்கள் நான் கண்டிக்கிறேன் சொல்லவே இல்லை. அப்போ அந்த சிறுபான்மையினர் மக்கள் எப்படி விஜய் பக்கம் செல்வார்கள்? ஒன்றும் இல்லை சார். இப்போ திருச்சியில் அவர் அங்கே வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் இருக்குங்கிற காரணத்தில் தான் போய் நிற்கிறார். ஜெயிச்சிருவாரா? இனிகோ இருதயராஜ் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் நடத்தி அதன் மூலியமாக எம்எல்ஏ ஆனவர். நீங்கள் திமுக இல்லை, அவர் முதல்ல அந்த இயக்கம், அந்த அமைப்பில் அவருக்கு வந்து இப்போ கிறிஸ்டியன் ஓட்ஸ் வருது, இஸ்லாமியர் ஓட்ஸ் வருது, ஹிந்து ஓட்ஸ் வருது. இதெல்லாம் ஓட்ஸையும் வாங்கி தான் அவர் வந்து இப்போ எம்எல்ஏவாக நிற்கிறார். இப்போ விஜய் வந்து நான் கிறிஸ்டியன் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. சரிப்பா நீ கிறிஸ்டியன் ரைட், நீ வந்துட்ட, நீ முதல்ல நான் உன்னை வந்து அப்படி நாங்கள் பார்க்கல, ரிலிஜியஸ் நியூட்ரல்னு பார்த்தோம். நீ சரி ஓகே கிறிஸ்டியன் நீ டிக்ளேர் பண்ணி ஜோசப் விஜய்னு சொல்கிற ஓகே. இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்காக நீ என்ன பேசியிருக்க? ரொம்ப மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் பாஜகன்னு சொல்லியிருக்க சார். திருச்சி போய் தான் பாஜகங்கிற அதை கூட எந்த இடத்துல சொல்கிறாரு? என் ஜனநாயகம் முடக்கப்பட்டதும் கூட பாஜக சொல்லலை. இந்த கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்போ தான் திமுக பாஜகன்னு சொல்கிறாரு. தவிர பாஜகங்கிற அந்த சொல்ல உச்சரிக்கிறதுக்கு பயந்து நடுங்கிறார் ஒருத்தர் இன்னைக்குன்னா அது விஜய். அந்த விஜய்க்கு எப்படி சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்க? வாக்களிக்க மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கக்கூடிய, எனக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, எனக்கு விஜய் முகம்தான், நான் வந்து என்ன கிறிஸ்டியன் முஸ்லீமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, முஸ்லீம்ஸ்க்கு என்ன பிரச்சனை, கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது, எங்கள் அண்ணன் ஒரு தற்குறி நானும் ஒரு ஆச்சரியக்குறி, அப்படி இருக்கிற பசங்க அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு அரசியல்லாம் என்ன, அவங்களுக்கு வேல்யூ ஆஃப் ஓட் என்னங்கிறது தெரியாது, ஒரு ஓட்டுடைய மதிப்பு என்னங்கிறது தெரியாதவர்கள் நிச்சயமாக விஜய் ஓட்டு போடுவார்கள். அது வந்து இந்த பெரிய களத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால தான் சொல்கிறேன் விஜய் பிரிக்க போகின்ற வாக்கள். இன்னொன்று பல சர்வீஸ்லேயே ஒரு விஷயம் சார், இப்போ 20% கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் பிரதானமாக பிரிக்கின்ற வாக்கள் அதிமுக வாக்கள்.
எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போணுச்சோ அதே மாதிரி அங்கே அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். அந்த வாக்கள் போகுது. திமுக வாக்குகளும் போகுது, ஆன்டி இன்கம்சி வாக்குகளும் போகுது. ஆனால் விஜய் பிரதானமாக அதிமுக வாக்களை பிரிக்கிறாரு, கொஞ்சம் ஆன்டி இன்கம்ஸை பிரிக்கிறார், கொஞ்சம் ஏடிஎம்கே பிரிக்கிறார், கொஞ்சம் பாஜக இப்படி பிச்சு விஜய் பிரிக்கிறார். என்னுடைய கணிப்பு ஒட்டுமொத்தமாகவே ஒரு 8லேருந்து 10% அது. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் கூட்டம் பார்க்கலாம், நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எவ்வளோ வேணாலும் காமிக்கட்டும், நீங்கள் எப்படி தலையை எண்ணி பார்த்தீங்கனாலும் அது 8லேருந்து 10% தானே தவிர ரியல் ஓட்டிங் பாப்புலேஷன் விஜய் வந்து அப்படியே பெரிய தலைவர் மாதிரி அவர் பின்னாடியில் ஓடுறதுலாம் கிடையாது. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், விஜய் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் ஏற்படுத்த போகின்ற தாக்கத்தினால் ஒரு ஸ்பாயிலராக இருக்கும் பொழுது அவர் ஸ்பாயில் பண்ண திமுக அதிகமான நம்பர்ஸ்க்கு போவாங்களே தவிர பெர்சன்டேஜ் வைஸாக கூட விஜய் 8லேருந்து 10 தான் வருவார் என்ன பொறுத்த. ஆனால் வந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்களே, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்கள், கூப்பகிருஷ்ணன், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்த கூப்பகிருஷ்ணன் உள்ளிட்டது அந்த முன்னாள் அதிமுக தலைகளும் அங்கே இருக்குதுல்ல, நம்ம அவர்களையும் வந்து நம்ம வந்து இந்த நீங்கள் சொல்கிற இந்த லிஸ்ட்டில் வைக்க முடியாதுல்ல சார். அதனால தான் சார் சொல்கிறேன், நான் முன்னாடி வந்து செங்கோட்டையன் மட்டும் தான் டெபாசிட் வாங்க சொல்கிறேன். இப்போ நான் சில பேர் டெபாசிட் வாங்குவோம், அதனால தான் அவ்வளோதான் சார் வாங்க முடியும் சார். இப்போ நீங்கள் கூப்பகிருஷ்ணன் சொல்லி சொல்கிறீங்க, இதே கூப்பகிருஷ்ணனுக்கு நீங்கள் அதிமுக சார்பாக சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாரா? கூப்பகிருஷ்ணன் காலம்லாம் முடிஞ்சிச்சு சார். கூப்பகிருஷ்ணன் ஒரு காலத்தில் மினிஸ்டராக இருந்தார், ஓகே தான். நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அவரோட வீடு, என்னோட மனைவி கட்ட ஒரு தான் கோப்பு தான், வீட்டோடைய செவத்தை இடித்தாங்க, பணமாக கொட்டுச்சு. அப்படி கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் அவர் அப்படி சேர்த்து பூசி வச்சுருந்தார். அதுதான் கூப்பகிருஷ்ணன். இந்த தூய சக்தி வந்து அவர் கட்டி பிடிச்சி தான் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய ஆதரவு பெற்ற மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள் வால்பார் நிற்கிறார். அந்த மாரி வேட்பாளரும் வந்து தேர்வு பண்ணி தான் சார் அவர் போடுறாரு. ரொம்ப சிம்பிள் சார். ஸ்ரீதரனுக்கு அதிமுக சீட்டு கொடுத்துருப்பாரா எடப்பாடி? அதிமுக சார்பான பேசினார் சார், கொடுத்து சார். அதிமுக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஸ்ரீதர், அதை கொடுத்துருக்கணும். நான் சிம்பிளா கேட்கிறேன் சார், ஸ்ரீதர் அதிமுக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரா? இல்ல சார். சில நேரங்களில் அதிமுக ஆட்கள் வராத போது சேனலுக்கு சில பேர் ஆதரவா பேசுறது தப்பு இல்லை. ஆரம்பத்தில் நீங்க வந்து பேசுன போது செய்தி தொடர்பாக பேசுனீங்க. ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாண்ட் எப்படி எடுத்திருப்பீங்க? அதாவது வந்து சார், நான் என்னைக்குமே நம்ம பேட்டியில கூட என்னைக்குமே விஜய் முதலமைச்சர் ஆகிறோம்னு சொல்லியிருக்கே மாட்டேன். நீங்க எல்லா பேட்டியிலையும் பாருங்க, நான் 200க்கு மேல பேட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பேட்டி விஜய் உழைச்சா முதலமைச்சர் ஆவான்னு சொல்லியிருப்பேன். விஜய் உழைச்சது கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், பல நேரங்களில் நான் நேர்மையாக தான் இருந்தேன். செய்தி தொடர்பாளர் இருந்தாலும் நான் என்னைக்கும் வந்து கட்சிக்காக முட்டு கொடுக்குற வேலையை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறேன். ஸ்ரீதருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஓகே, வால்பாறையில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, வாய்ப்பு கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? இல்லை. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கூட ஆக்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஸ்ரீதரனுக்கு என்ன ஓட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். விஜய் கட்சியில் அனுபவமின்மை இருக்கின்ற காரணத்தினால அவங்க வந்து கடைசி நேரத்தில் இப்போ ஒன்றும் சார் 100 பேருக்கு மேலே அதிமுக வந்தவங்க தான் அந்த கட்சியில் இப்போ வேட்பாளராக இருக்காங்க. இவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்போ தூசி மோகனுக்கோ இல்லை இந்த நாராயணனுக்கோ இல்லை மற்ற ஒன்றிய செயலாளர்களுக்கோ எடப்பாடி ஏன் சீட்டு கொடுக்கல? ஏன்னா அவங்க நிற்க வச்சா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவர் வந்து போக சொல்கிறாரு. அவங்க கிளம்பி போய் விஜய்கிட்ட போகிறாங்க. விஜய் தஞ்சம் போகிறாங்க. சீட்டு கிடைக்கலப்பா, காலைல போய் அங்கே போய் சேர்ந்தா சாயந்தரம் சீட்டு கொடுத்துருப்பாரு விஜய். ஏன்? விஜய்க்கு ஆள் கிடைக்கல. ஆளே கிடைக்காத விஜய் நம்ம வந்து முதலமைச்சர் ஆவார், இல்லை அவர் பெரிய ஸ்பாயிலர் ஆகிடுவார், 20% வாங்கிடுவார், 25 எப்படி சார் வாங்குவார்? சார் அந்த கான்ஃபிடன்ஸ் முதல்ல போகிற கேண்டிடேட்டுக்கு இருக்கணும். ஏன் கேண்டிடேட் கிடைக்கல உங்களுக்கு? விஜய் சொன்னார், நானே பர்சனலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். எத்தனை பேர்? விஜய் நேர்காணலே நடத்தல சார். நான் சொல்றேன், விஜய் நேர்காணலே நடத்தல. ஒருத்தர் கூட நேர்காணல் பண்ணல. 60 தொகுதி நேர்காணல் நடத்தினதா அதான் சார் தகவல் வந்துச்சு சார். தகவல் வெற்றி கழகத்துல நிறைய தகவல் வரும், நம்ம பார்த்தோமா? நம்ப தகுந்த தகவல் இல்லைன்னு சொல்றீங்களா? எல்லாமே போய் தான் சார். அந்த கட்சியில இந்த மாதிரி கசிவர தகவல் எல்லாமே போய் தான். 60 பேரை பார்த்தாரு, 55 பேரை நேர்காணல் பண்ணாரு. ஏன் ஒரு போட்டோ கொடுக்க முடியல அவங்களால? இப்போ நீங்க திமுக ஃபோட்டோஸ் பார்த்தீங்க இல்லையா, அதிமுக ஃபோட்டோ பார்த்தீங்க, மற்ற எல்லா கட்சிகளும் நேர்காணல் நடக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? ஏன் தாவேக்கால ஃபோட்டோ வரல? ஏன்னா நேர்காணல் நடத்தல. விஜய்க்கு சார், விஜய்க்கு வந்து ஒருத்தர் கழக நிர்வாகி, அது ஒரு கட்டுப்பாடு நம்ம எடுத்துக்கூடாது. அதனால தான் கஞ்சா வியாபாரி வந்து வேட்பாளர் ஆயிருக்கான் சார். பேராவூரில் இருக்கவே அது வந்து மறுபரிசீலனை செய்வதற்கான அந்த சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றாங்களே சார். நேர்காணல் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். நீங்கள் வந்து நேர்காணல் பண்ணுறீங்க ரைட்டா? நான் வந்து பேராவூரில் நான் தான் வேட்பாளர், நான் தான் கஞ்சா வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல விஜய் என்ன பண்ணுவார்? அந்த கட்சியோட மாவட்ட செயலர் கூப்பிட்டு, தம்பி இந்த ஒருத்தர் வந்திருக்காருப்பா, இவர் பேர் ஏதோ சொல்கிறாருப்பா, காண்டிபனா ஏதோ, இவர் யாருப்பான்னு கேட்டிருப்பார். அவன் என்ன சொல்லிப்பானே, யாருன்னு கூட தெரியாது, இவர் எப்படின்னு வேட்பாளர் ஆக்குறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதுதான் இந்த எல்லா கட்சியும் நடக்கும் சார். ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் ஒருத்தர் நீங்கள் வேட்பாளர் ஆக்க முடியாது. திமுக ஆக்கிட முடியுமா? திமுக அதிமுகலையோ அதிருப்தி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர் ராஜாக்கு ஏன் அவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அதிருப்தி இருக்கும். ஆனால் யார் வேட்பாளர் அவருக்கு தெரியும். இந்த கட்சியில் புஷியான ரகசியமாக வச்சுக்கிறார். ஏன் 5 கோடி வாங்கி நான் வச்சுட்டேன்,
இப்போ பேராவூரில் இருக்க டீம் நான் சொல்ல மாட்டேன், பேராவூரி மாநிலத்தில் சொல்ல மாட்டேன், கம்பம் டீம்ல சொல்ல மாட்டேன், கம்பம் டீம்ல ஒரு ஜெகநாத் மிஸ்ராங்கிற ஜாதி வீரனை பிடிச்சி நிப்பாட்டுவேன். இது விஜய்க்கு தெரியாது. ஸோ நிப்பாட்டிங்கன்னா அவர் சொல்லிருப்பான், அண்ணே இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். விஜய்கிட்ட சொல்லிருப்பானா இல்லையா? பேராவூர் பசங்க, அண்ணே இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், அவனை போய் நீ வேட்பாளர் ஆக்கி வச்சிருக்க. இது எப்படி சார் கட்டுப்பாடு சொல்லுவீங்க? அப்புறம் தூய சக்திங்கிற பேர் வந்து அடிபட்டு போயிடுச்சு சார். அவர் எப்பயுமே தூய சக்தியா இருந்தது இல்லை சார். எல்லாமே அவருக்கு நரேட் சார். இன்கம் டாக்ஸ் 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வச்சிருந்தேன். ஆமா கருப்பு பணம் வச்சிருந்தேன். 1.5 கோடி டாக்ஸ் கட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் இப்படின்னு பிடிவாதம் இப்படி அழுகிறாரு விஜய். அவர் என்ன தூய சக்தி சார் அவரு? கருப்பு பணம் வாங்கி தான் அவர் வந்து எல்லா சம்பாத்தியம் வச்சிருக்காரு. இப்போ காமிச்சிட அசட்லாம் அப்படியே உண்மையா? பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், புசியானதுக்கு கடன் கொடுத்தேன். இதுதான் அஃபிடாவிட்ல எழுதி வச்சிருக்காரு. அவர் என்ன தூய சக்தி அவரு? நேர்மையா உழைச்சு சம்பாரிச்ச பணம் தான் வச்சிருக்காரு. இல்ல நான் சொல்றேன், கருப்பு பணம் விஜய் வாங்கியவர் தான். கருப்பு பணம் வாங்கி அதை டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு மறுத்தவர் தான். அவர் எப்படி தூய சக்தி ஆவாரு? இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் கழக நிர்வாகின்னு போட்ட எல்லா கேண்டிடேட்ஸையும் புசி ஆனந்த் வந்து 3 கோடி 4 கோடி 5 கோடி வாங்கியிருக்காரு. ஓ அங்கேயும் வந்து பணம் வந்து சார் பணம் தான் சார். சார் இது இந்த கட்சி வந்து ஒரு வியாபார கட்சி. வியாபாரம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்கள் தொடர்ச்சியாக வியாபாரம் செய்து கொண்டே இந்த இப்போ வரைக்கும் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த 23ஆம் தேதி வரைக்கும் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் என்ன பண்றான்? கீழே இருக்கிற வட்டத்திட்டையும் இவன்ட்டையும் இப்போ காசு எடுத்துட்டு வா. நீ ஒரு 5 கொடு, நீ ஒரு 2 கொடு, நீ ஒரு 3 கொடுன்னு பிடுங்குறாங்க. இதுதான் இந்த கட்சி. இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கட்சி இப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஆட்சி அமைக்கும். இது பெரிய ஸ்பாய்லர். நான் சொல்ல இல்லையா? நீ மே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் பாருங்க. பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணித நன்றி சார்.